Hi viewers, welcome to our channel. In this video, we see the 7th standard science workbook, Unit 6, Health and Hygiene question and answer. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First room letter, multiple choice questions. First question, every Thursday, health officials check the students and provide iron folic acid supplements. It helps to prevent dash. Answer is C option, anemia. If the deficiency of iron content in our diet, it leads to the disease called anemia. So anemia causes deficiency of RBC content in our blood. So it cannot carry the respiratory gases to the tissues. அதாவது இரும்புச்சத்து குறைபாட்டினால என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அனீமியா அப்படிங்கிற இரத்த சோகை நோய் வந்து வருது. இது எதன் குறைபாட்டினால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாட்டினால தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் ஃபோலிக் சப்ளிமெண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து எவ்ரி தர்ஸ்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், ராஜீவ் met with a fire accident. Doctor said that his injuries require skin grafting because this injuries dash. அதாவது 3 type of burns இருக்குது according to degree of burning. ஃபர்ஸ்ட் டிகிரி போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் அஃபெக்ட் த எபிடெர்மிஸ் லேயர் ஆஃப் ஸ்கின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்யூர் பண்ணிக்கலாம். செகண்ட் டிகிரி போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் த டெர்மிஸ் லேயர் ஆஃப் ஸ்கின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்யூர் பண்ணிடலாம். பட் தேர்ட் டிகிரி போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து டெப்த்தாக உள்ளே போய் நிறைய செல்ஸை வந்து என்ன பண்ணால் டேமேஜ் பண்ணு. இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஸ்கின் கிராஃப்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இன்ஜுரிஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், காஸ் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கின். தென் தேர்ட் கொஸ்டின், அசஸ் அண்ட் ரீசன்ட் கொஸ்டின். அசஸ், nutritious food is needed for a person to grow well, work hard and stay healthy. So this assumption is true. Then reason, many common diseases are caused by malnutrition. This reason also correct for assumption. So answer is C option, A and R are true, or is the correct reason for A. Fourth question, which of the following diseases is inherited from our ancestors and passes through generations? Answer is B option, color blindness. Because color blindness is a genetic disorder disease. So this disease transmitted from one generation to another generation. அதாவது கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய நோய், அதாவது மரபியல் குறைபாட்டு நோய் அப்படிங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், which of the following is an example of good personal hygiene? Answer is A option, wearing clean clothes after playing. Sixth question, a person suffers from goiter because of dash deficiency. Answer is B option, iodine deficiency. Then seventh question, dash is caused due to the entry of allergens which affect the breathing process. Allergens means which substances cause the allergy, like dust particles and also the pollen grains, like that. Answer is C option, asthma. Second room letter, fill in the blanks. Eighth question, complete the table. இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த டிசீஸ், அதனுடைய காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ், தென் ரெமடியல் மெஷர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீடிங் கம்ஸ். ப்ளீடிங் கம்ஸ் ஆர் காஸ்டு பை விட்டமின் சி டிஃபிஷியன்சி. இதனுடைய ரெமடியல் மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அதாவது ஈறுகளில் இரத்த கசிவு வந்து பார்த்திங்கன்னா எதன் குறைபாட்டினால வருதுன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் சி குறைபாட்டினால் வரக்கூடியது. இதுக்கு தீர்வு வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது லெமன், ஆரஞ்சு இது மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த ஈறுகளிலிருந்து ரத்தம் வரதை வந்து நிறுத்தலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டூத் டிகே, அதாவது பற்சிதைவு. இதனுடைய காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா இன் பிளேக். ஸோ இதனுடைய ரெமடியல் மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாசிங் த டீத் கேன் ப்ரிவென்ட் டிகே. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பெரியோடோன்டிட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா புறத்திசு நோய் அப்படிங்குவாங்க. இதனுடைய காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ சூவிங், அதாவது புகையிலை மெல்றதுனால. இதனுடைய ரெமடியல் மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூவிங் ஆஃப் டொபாக்கோ ஷுட் பி அவாய்டட். Ninth question, say true or false. A question, all germs are harmful. This statement is wrong. Answer, all germs are not harmful because some germs are beneficial. Because some germs are used to produce medicine, vaccine, etc. அதாவது எல்லா ஜெம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிப்பது கிடையாது, நல்ல ஜெம்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெடிசின் தயாரிக்கிறதுக்கு தென் வேக்சின் தயாரிப்பதற்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. தென் பி கொஸ்டின், handkerchiefs are more hygienic than tissue paper.
This statement is wrong. Answer, handkerchiefs are less hygienic than tissue paper. அதாவது handkerchief வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இட் கிவ் சான்ஸ் டு டிரான்ஸ்மிட் த டிசீசஸ் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன் டு நார்மல் பர்சன். இதே டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஹைஜீனிக் தென் handkerchief. Then C question, Guna is always biting his nails. Is it a healthy habit? This statement is wrong because it's a unhealthy habit. D question, when we sneeze and cough, we should close our mouth and nose by our hand. This statement is true. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்ஸை வந்து உடனே வந்து நம்ம என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வாஷ் பண்ணிடுவேன். ஹேண்ட் வாஷிங் மஸ்ட் டு ப்ரிவென்ட் த டிசீசஸ், டு ப்ரிவென்ட் த இன்ஃபெக்ஷன். தென் E question, open air defecation is not good for the environment. Answer is true. Third Roman letter, tabulate the answer. 10th question, cut and scratch are types of wound. Identify the following statements as cut or scratch. A question, Rakesh got a cut on the skin but it was not deep injuries. அப்போ not deep injuries அப்படின்னாவே இது வந்து scratch. B question, Ratna got a wound that went deep into the muscle. Answer, this type of wound is cut. Fourth Roman letter, answer briefly. 11th question, I am a non-communicable disease. I cause partial or total discoloration in the skin. I infect all type of people irrespective of age, gender and race. There is no treatment to cure me. I do not spread by simple touching, sharing food and sitting together. Answer is leukoderma. Leukoderma is a non-communicable disease caused by partial or total loss of pigmentation in the skin, that is melanin pigment. This condition affects any age, gender and ethnicity. அதாவது லியூகோடெர்மா என்பது தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி, அதாவது மெலானின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை பாதிக்கிறது. Then there is no cure. It does not spread by touching, sharing food and sitting together. அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித சிகிச்சையும் கிடையாது. இது வந்து தொடர்றதுனாலையோ அல்லது உணவு வந்து பகிர்வதாலேயோ அல்லது வந்து ஒன்றா உட்காருவதாலேயோ இது வந்து பரவாது. 12th question, label the different types of teeth. பார்த்திங்கன்னா we know that we have 4 type of teeth: incisor, canines, premolars and molars. Incisors used for cut the food, then canines used for tear the flesh, then premolars and molars used for chewing and grinding the food. 13th question, observe the dental formula of man, dog, cow and sheep. Compare the dental formulae and relate it with their feeding behavior skill. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேன் அண்ட் டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னிவோர்ஸ், அதாவது தே கன்சியூம் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இன்சிசார், கேனியன்ஸ், ப்ரிமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ் எல்லாமே எல்லா 4 டைப் ஆஃப் டீத்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் வந்து கேனியன்ஸ் வந்து டியர் த ஃப்ளஸ்க்கு யூஸ் ஆகுது. இன்சிசார், ப்ரிமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் த ஃபுட் அண்ட் கிரைண்ட் த ஃபுட் அண்ட் சூவிங்கெல்லாம் யூஸ் ஆகுது. இதே கவ் அண்ட் சீப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி போத் ஆர் ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சிசார் ஆப்சண்ட்டு, கேனியன்ஸ் ஆப்சண்ட் இன் அப்பர் ஜாவ்ஸில். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அப்பர் ஜாவ்ஸில் வந்து இது 2 இல்லாதனால இதுக்கு பதிலாக என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்டல் பேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் சூவிங் அண்ட் கட்டிங் த ஃபுட். First one, dental formula of man, 2123 divided by 2123 into 2. Upper jaw have 16 teeth, lower jaw also have 16 teeth. So totally 32 teeth in man. Human have 4 types of teeth, serve the various functions such as cutting, crushing, tearing, chewing and grinding. Incisor used for cut the food and crush the food. Then canines used for tearing the flesh. Then premolars and molars used for chewing and grinding. Then dental formula of dog, 3142 divided by 3143 into 2. Upper jaw have 20 teeth, then lower jaw have 22 teeth. Upper jawsல வந்து பார்த்தீங்கன்னா மோலார்ஸ் வந்து 2 குறையுது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 42 teeth in dog. The dogs are omnivores, which means they consume both plants and animals. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் கேனியன்ஸு நல்ல டெவலப் ஆகிருக்கு. இன்சிசார், ப்ரிமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Then dental formula of cow, 0033 divided by 3133 into 2. அதாவது upper jaw have 12 teeth, then lower jaw have
20 teeth. So totally 32 teeth in cow. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சிசாரும் கேனியன்ஸ் ஆப்சண்ட் இருக்குது அப்பர் ஜாஸில். இது என்னவோ மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் பேட் ஆஃப் மாடிஃபை ஆகிருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சூவிங் அண்ட் என்னது கட் த ஃபுட்டுக்கு யூஸ் ஆகுது. தென் த டீத் ஆஃப் கவ் இஸ் டிசைன்டு ப்ரைமரிலி ஃபார் கிரைண்டிங் அண்ட் தே யூஸ் தர் ரஃப் டங்ஸ் டு கிராஸ்ப் கிராஸ். தென் லாஸ்ட் ஒன் சீப் 0033 divided by 3133 into 2 சேம் லைக் என்னது கவ். அதே மாதிரி இதுலேயே 32 டீத்ஸ் இருக்குது. The dental pad is a feature of ruminant dental anatomy that results from a lack of upper incisors and help them gather large quantities of grass and other plant matter. 15th question. What are the effects of fluoride on teeth? Answer. Fluoride helps to prevent the growth of harmful oral bacteria. Then, dental fluorosis happens when you consume too much fluoride while your teeth are still forming under your gums. This result, that is dental fluorosis, in white spot on the surface of teeth. Other than the appearance of white spots, dental fluorosis does not cause any symptoms or harm. Thank you viewers for watching my video. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.